தங்கலான் பா ரஞ்சித் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காகவே படத்தை எடுக்கிறாரா, வேணும்னே வந்து கருத்து திணிப்பு வைக்கிறாரா? இந்த படத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிவ்யூ கிடையாது. தங்கலானில் பேசியிருக்க அரசியல், இந்த அரசியல் உண்மையான அரசியலா, இல்லை வந்து புனைக்கப்பட்ட ஒரு கற்பனை கலந்த அரசியலா, இல்லை இந்த அரசியலில் வந்து யாரையாவது தாக்கி பேசியிருக்கிறாரா, இல்லை தன்னுடைய மக்களுக்காக இந்த இடத்த பேசணும் அப்படின்னு வற்புறுத்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தங்கலான் படத்தில் என்னென்ன அரசியல் பேசியிருக்காங்க, அதனுடைய இப்போ இருக்கிறதும் வரலாற்றில் இருக்கிற நிகழ்வுகளும் உண்மையான நிகழ்வுகளா, இல்லை வந்து திணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தங்கலான் இந்த படம் ரிலீஸ் ஆகி நிறைய நல்லா போய்கிட்டு இருக்கு, நிறைய ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. ரிவ்யூ நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னைக்கு காலையிலேருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், மிக்சட் ரிவ்யூ, நிறைய ரிவ்யூ சொல்கிற விமர்சனம் பண்ணுறவங்களுடைய ரிவ்யூ எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறதில்ல. மேபி ஒரு சில ஸ்பாயில் கூட நம்ம சொல்ல போகிறோம். அதனால் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். பட் அப்படி இல்லை, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், என்ன அரசியல் பேசிக்கலாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். பா ரஞ்சித் அவர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக மட்டும் பேசுகிறாரு, ஒரு குறிப்பிட்ட அரசியலை மட்டும் முன்னெடுக்கிறாரு. நாட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து அவர் கவனிக்கிறதே கிடையாது. முக்கியமாக இந்த சாதி பிரச்சனைகள்லாம் இப்போ நம்ம நாட்டில் கிடையாது, அது வேணும்னே தூண்டுறதுல ஒரு ஆள் பா ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இவங்க மேலே வந்து இந்த தொடர்ந்து இவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேஜிஎஃப் பேக்ட்ராப்பில் உருவாக்கின தங்கலான் ஒரு பீரியட் மூவி, 1800கள் நடந்த ஒரு பீரியட் மூவி. இந்த பீரியட் மூவியில் தங்கலான்கிறவர் யார், தங்கலான் எப்படி போய் அந்த சுரங்கத்துக்கு போகிறாரு, தங்கங்களை எடுத்தாரா எடுக்கலையா அப்படின்னு இந்த படத்தோட கதை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது படத்தில் அரசியல் பேசியிருக்காரு. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வடார்காடு, சித்தூர் இந்த பகுதியில் இருந்து தான் கேஜிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை கூட்டிகிட்டு போய் தங்கத்தை எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. இது வந்து வரலாறு. 1800 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருந்து தான் கேஜிஎஃப்க்கு ஆள் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கோலார் தங்க வயலில் பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தமிழர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இதை வந்து கர்நாடகா கூட இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எதிர்ப்பையும் மீறி அந்த இடத்த வந்து கர்நாடகா கூட வந்து அந்த மாநிலத்தை கூட இணைச்சாங்க. ஏன்னா அதோடைய எல்லையை ஒட்டி இருக்கிறதால வந்து இணைக்கப்பட்டது தான் அந்த கேஜிஎஃப் பேக்ட்ராப், கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து அந்த கேஜிஎஃப்ல உள்ளே நடக்கக்கூடிய அந்த யார் அதிகாரத்துக்கு போகிறது, அந்த மக்களை வந்து யார் அடிமையாக்கி யார் அடுத்து தலைவனாக போகிறதுக்கான ஒரு கதையாக இருக்கும். ஆனால் இந்த கேஜிஎஃப் டோட்டலாகவே இந்த கேஜிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கதை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி இந்த மிராசுதாரர்களிடம், ஜமீன்தாரர்களிடம் வந்து அடிமையாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வெள்ளைக்காரவங்க வந்து நம்மளுடைய நிலத்தை பிடுங்கி திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. சொந்த வயல்லையே நம்ம வந்து வேலை செய்யறதுக்கான, கூலிக்கு வேலை செய்யறதுக்கான நிலைமைக்கு வந்துட்டோம். கூலி கூட கிடையாது, அடிமைக்கு வேலை செய்யறதுக்கான திட்டத்துக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து எங்களுக்கு வந்து தங்கத்தை எடுத்துக் கொடுக்குறது உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு ஒருத்தவங்க நம்பி போகிறாங்க. இப்போ இங்கே வந்து நிலத்தோட அரசியல் வந்து ரஞ்சித் அவர்கள் பேசுகிறார். நிலம் இருக்க இருப்பிடம், சொந்த நிலத்துக்கும் தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் உடைக்குமான சுதந்திரம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. இப்போ இந்த இடத்துல ஒரு தொடர்ந்து ரஞ்சித் படத்தில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிலத்துக்கான அரசியலை பேசிக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே என்ன இருக்குன்னா, எனக்கு படம் பார்த்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு நிறைய ரஞ்சித் அவர்கள். ஏன்னா இன்னும் ஒரு சில விஷயங்களை இன்னும் போல்டாகவும் இன்னும் விரிவாகவும் சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் நிறையா வருது. அது மட்டும் இல்லாமல் சொன்ன கருத்துக்களை கரெக்டாக சொல்லி முடிக்கலையோ, ஒருவேளை யாராவது இவரை வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த படத்தில் வந்து இவ்வளோ அரசியல் வேணாம், கம்மியாக அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் தரப்பில் வந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கபாலி காலா படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வச்சு படம் பண்ணும்போதே எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் சொல்ல வர அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பார். காலா படம் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும், கபாலி படம் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை வேணும்னே, அதாவது பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக அவாய்ட் பண்ணியிருக்காரோ, யாரோ ஒருத்தவங்க அழுத்தத்தால் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு தன்னுடைய சிந்தனைகளை அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. ஏன்னா இந்த இங்கிருந்து வடார்காட்டிலிருந்து தங்கலானுக்கு போவாங்க, அதாவது கேஜிஎஃப் அந்த டிராஃப்ட் தேடி போவாங்க. அப்படி போகும்பொழுது இந்த வடார்காடு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில்
சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரவங்க ஜமீன் மிட்டாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சிலர் மட்டும் தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து அடிமையாக தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து உண்மையான வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது அங்கே தன் நிலத்துக்கான உரிமையும் அந்த ஒரு கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் நம்பி வந்து போகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தங்கத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த தங்கத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதி உரிமையை தரோம், இதில் வந்து உங்களுக்கு ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசை காட்டி அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுடைய தரம் உயரும், உங்களுடைய வேல்யூ மாறும், இங்கே எல்லாம் உங்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக தீண்டத்தகாத மக்களாக பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இருக்காது. ஸோ இந்த தங்கம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறத்துக்கும் என்னோட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து அந்த இங்கிலீஷ்காரர் சொல்கிறார், அதாவது பிரிட்டிஷ்காரர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய சொந்த நாட்டுக்காரர்களாலேயே நம்ம வந்து ஒடுக்கப்பட்டிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கொடுக்க வேண்டிய நீதியை கொடுக்கல. அப்போ நம்ம இங்கேருந்து காலம் ஃபுல்லாக அடிமையாக உழைச்சி கஷ்டப்படுறதுக்கு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை மாறும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுக்கும்போது நிறைய பேர் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாக இருக்காது, பொய்யா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து விக்ரம் ஒரு டைலாக் சொல்லுவார், இங்கே வந்து நம்ம அடிமையாக இருந்து சாகிறதுக்கு அங்கே போய் நம்ம முயற்சி செஞ்சு பரவாயில்ல, அடிமையாகி செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் முயற்சி செஞ்சோம் அப்படின்னு ஒரு வரலாறு அமையும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. போய் அந்த தங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி அந்த தங்கம் கிடைக்குது, இவங்களால தான் முடியும் அப்படின்னு அந்த வெள்ளைக்காரன் எப்படி நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ், அந்த முடிவும் கூட. இதில் ரஞ்சித் அவர்கள் அந்த தங்கம் எடுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட மக்கள் தான் போய் தங்கத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அந்த வெள்ளைக்காரனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், ஏன் மற்ற மக்களை கூப்பிடலை, மற்ற பகுதியிலேருந்து முக்கியமாக வட ஆற்காடு சித்தூர் பகுதியில் மட்டும் ஏன் மக்களை கூப்பிட்றாங்க, அப்போது மெட்ராஸ் மாகாணமாக இருந்த வட ஆற்காடு சித்தூர் அங்கே மட்டும் இந்திய மக்களை கூப்பிடுறாங்க, ஏன் இந்தியாவில் வேறு இடத்துல மக்களே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்ப தோணுது. இங்கே மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா, இல்லை திணிக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா, வரலாறுகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புனைப்போடு தான் வரலாறுகள் எழுதுவாங்க. புனைப்புகள் வந்து எப்போவுமே வரலாறுல ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். புனைப்புகள் என்னென்னா, இப்போ நம்ம 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வடிவேலு அவர்கள் காமெடியாக சொல்லுவார், நம்ம சொல்கிறது தானே வரலாறு, அங்கே ஒரு தலை இருக்குது, இங்கே ஒரு உடல் இருக்குது, ரெண்டையும் இணைச்சி நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா வரலாறுக்கு என்ன தெரியவா போகுது, 73ஆம் புலிகேசி இப்படி தான் இருந்தான்னு வந்து அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம என்ன விட்டுட்டு போகிறோமோ அதுதானே வரலாறு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தோடைய காமெடியாக சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து 100க்கு 100 உண்மை. எப்போதுமே நம்ம வரலாறை படிக்கும் பொழுதும் வரலாறை பார்க்கும் பொழுதும் இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆனால் அது உண்மை கிடையாது. வரலாறை திணிச்சிட்டு தான் போயிருக்காங்க. அப்போ இருந்த அரசர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பல 100 வருடங்களுக்கு அப்புறம் மக்கள் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே நடந்த உண்மைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ நம்ம சொல்கிறது தான் அன்றைக்கி வரலாறாக இருக்கணும் அப்படின்னு ஒரு என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா யோசிக்கிற தன்மை, பின்னாடி நடக்கிறத முன்னாடி நடக்கிறத நம்ம யோசிக்கிற தன்மை இருக்குங்களா, அப்போ அந்த மாதிரி தன்மைகளை அரசியல் உள்ள வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற வரலாறும் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்குது, ஒரு மறுக்கப்பட்ட வரலாறாக இருக்குது. அப்போ அந்த மக்களுடைய எழுச்சி, அந்த மக்களுடைய உழைப்பு, அந்த மக்களுடைய ரத்தம் சிந்தி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய பாறையை குடஞ்சி உடைச்சி அதுலேருந்து தங்கம் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய வேலை. ஏன்னா அந்த தங்கத்தை வந்து எடுக்கணும்னா மிகப்பெரிய கடுமையான உடல் உழைப்பு கொடுத்துருக்கணும். அப்போது சம்மந்தப்பட்ட மக்களை ஒரு சிலர் ஏமாத்துறாங்க, இன்னொரு சிலர் வந்து அடிமையாக வச்சுருக்காங்க. அப்போது 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய வழி இருக்குன்னு பார்த்தீங்களா, அது வந்து இப்போ நம்ம மாடர்ன் கண்ட்ரியில் இருக்கோம் இல்லைங்க, நம்ம மாடல் உலகத்தில் இருக்கோம், அதுலேயும் நடக்குது. இப்போ எப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா, எல்லா நாள்லேயும் எல்லா ஊர்லேயும் எலெக்ஷன் நடக்குது. அப்போது ஒரு சில அரசியல் கட்சிகள் ஒரு சில வாக்குறுதி கொடுப்பாங்க, இது நாங்கள் செஞ்சு உங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு. ஆனால் எல்லாருமே வந்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை சொல்லி ஏமாற்றி நம்மகிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அதை பற்றி பேசவே மாட்டாங்க, அதை பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசியல். இதே மாதிரி தான் 1800களில் நடந்த விஷயங்களும் இது கம்பேர் பண்ணி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்போதுமே மக்களை, உழைக்கிற மக்களை, முக்கியமாக நான் வந்து பொதுவாக இவர் தலித் அரசியல் பேசுகிறார் அப்படின்னு நான் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க விரும்பலை. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அது எந்த சமூகத்தினாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா சமூகத்திலையும் பணம் இல்லாதவன், பொருளாதாரம் இல்லாதவன் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க. அது எல்லா ஊர்லேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படி ஒரு வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி, ஒரு சில அரசியல்வாதிகள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் போன காலத்துலையும் நடந்திருக்கு. மக்களை ஏமாற்றி ஆசை வார்த்தைன்னா என்ன,
உனக்கான சுதந்திரத்தை கொடுக்குறேன், உனக்கான உரிமையை கொடுக்குறங்கிறது பெரிய ஆசையாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்போ இப்போ நம்ம இங்கே என்ன ஆசை வார்த்தைகள் கூறுறாங்க, உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து இலவசமாக பொருட்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்வி கட்டணம் ரத்து செய்கிறோம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தங்கலான் படம் இன்னும் நல்ல அழுத்தமான அரசியலை பேசியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா முந்தைய பாரஞ்சித் படங்களை மாதிரி இந்த படத்தில் இன்னும் அரசியல் கம்மியாகவே இருக்குது. நிறைய பேர் குற்றம் சொல்லுவாங்க, அவர் வேணும்னே இந்த படத்தை திணிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தோடைய நோக்கமே எனக்கு தெரிஞ்சு என்னவா இருந்திருக்குன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வழியை, முக்கியமாக கேஜிஎஃப் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த வழியை மக்களுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காரு பாரஞ்சித். இன்னும் பல ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஏர்லியாக சொல்லிட்டோம் அப்படின்னா படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன உடனே நம்ம எல்லா டீட்டெயிலையும் உடனே நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து படம் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். ஏன்னா ஒரு படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுதான். அதை வந்து முதல்ல நம்ம இந்த படம் 1 வீக் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதில் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக போய் இன்னும் பல அரசியல் வசனங்கள் அதில் பேசியிருக்காரு. இன்னும் அரசியல் காட்சிகள் நிறைய இருக்குது அதில். அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் தங்கலான் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கண்ணியமான முறையில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன். டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.